தற்போது மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூரில் நள்ளிரவு முதல் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக நெற்பயிர்கள் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. அறுவடைக்கு தயாராக இருந்த அந்த பயிர்கள் தற்போது முழுமையாக தண்ணீரில் மூழ்கி அந்த சாய்ந்திருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் டெல்டாவுடைய மிக முக்கியமான பகுதி, அதிக அளவுக்கு நெல் விளைவிக்கக்கூடிய பகுதி. தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக கடந்த முறையே பாதிப்பை சந்தித்த திருவாரூர் விவசாயிகள் தற்போது மேலும் தொடர்ந்து கனமழையின் காரணமாக அந்த விவரங்களுடைய நம்முடைய செய்தியாளர் ராஜசேகர், தற்போது திருவாரூரில் இது போன்ற பாதிப்பு நிலவுது. தேவப்பிரியன், நேற்று நள்ளிரவு திருவாரூர் மாவட்டம் தற்பொழுது வரை இடைவிடாமல் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. நேற்று காலை முதல் மாலை வரை மிதமான மழை பெய்து வந்த நிலையில நேற்று இரவு முதல் தற்பொழுது அதிகாலை வரை கனமழை என்பது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. திருவாரூர், வடபாதிமங்கலம், கூத்தாநல்லூர், திருத்துறைப்பூண்டி, அதே போன்று குடவாசல், நன்னிலம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை என்பது நீடித்து வருகிறது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்துல 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவுள்ள சம்பா நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு ஏற்கனவே பெங்கல் புயல் காரணமாக பெய்த கனமழையில் இளம் நெல் பயிர்கள் மழை நீர்ல மூழ்கி அந்த மழை விட்டு 10 நாட்கள் ஆன நிலையில அந்த மழை நீரை விவசாயிகள் வடிய வைத்திருந்த நிலையில தற்பொழுது 2 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் திருவாரூர் அருகே கீழக்குத்தங்குடி, மேல குத்தங்குடி, அதே போன்று பூந்தலாங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 500 ஏக்கருக்கு மேல் அறுவடைக்கு தயாரான நெல் பயிர்கள் வயல் நீரில் மழை நீரில் முற்றிலுமாக மூழ்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் பிரத்யேகமாக ஒளிபரப்பி வருகிறோம். இங்கு அந்த பெண்மணி விவசாயி நேரடியாக அந்த பயிர்களை எடுத்து காண்பிக்கிறார். ஒரு ஏக்கருக்கு 25,000 முதல் 30,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில தற்பொழுது தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக நெல் பயிர்கள் மழை நீரில் மூழ்கி இருக்கிறது. மீண்டும் இந்த மழை தொடர்ந்து பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. ஆகையால் மேலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் பயிர்கள் மழை நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளது. ஆகையால் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விவசாயிகள் வேதனையோடு கோரிக்கையாக வச்சிருக்காங்க. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசேகர்.